ஹே கைஸ், ஏன் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 6 பே இருக்குது. ஃபஸ்ட் ஜென்ரேஷன்லேருந்து ஒரு 3 பே அண்ட் செகண்ட் ஜென்ரேஷன்லேருந்து ஒரு 3 பே. ஸோ இந்த 3 பேவை வச்சு தான் நம்ம இன்றைக்கி சம்பவம் பண்ண போகிறோம். அதாவது இந்த 3 பேவை வச்சு ஒரு காம்போ பே செய்ய போகிறோம். அந்த காம்போ பே எப்படி இருக்கணும்னா, அதுக்கு நான் வந்து ஒரு சில ரூல்ஸ் வச்சுருக்கேன். அந்த காம்போ எப்படி இருக்கணும், என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. முதல்ல ஃபஸ்ட்டு ஒன் பஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ். அந்த காம்போ பேக்கு நல்ல ஒரு பஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் இருக்கணும். எந்த அளவுக்கு இருக்கணும்னா, நம்ம அல்டிமேட் பர்ஸ்டர் எக்ஸ்கேலிஸோட அட்டாக்கே தாக்கு பிடிக்கணும். ஆசைப்படலாம், ஆனா பேராசைப்படக்கூடாது. அல்டிமேட் பர்ஸ்டர் எக்ஸ்கேலிஸ்லாம் கிடையாது, சும்மா சொல்கிறேன். இந்த கொடூரமான பர்ஸ்டர் எக்ஸ்கேலிஸோட அட்டாக்கே தாக்கு பிடிக்கிற அளவுக்கு அந்த பே இருக்கணும். ஸோ என்ன தான் பர்ஸ்டர் எக்ஸ்கேலிஸ் போட்டு பங்கால்னு அடித்தாலும் அந்த பே கிளிக் ஆகலாமே தவிர பர்ஸ்ட் ஆகவே கூடாது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பர்ஸ்டர் எக்ஸ்கேலிஸோட அட்டாக்கு கவுண்டர் அட்டாக் கொடுக்குற மாதிரி ஒரு அட்டாக் டைப்பாகவும் இருக்கணும். ஃபுல் அண்ட் ஃபுல் அட்டாக்கான அவசியம் கிடையாது, ஒரு பேலன்ஸ் டைப்பாக கூட இருக்கலாம். ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். இங்கே வந்து நான் என்னென்ன பே முதல்ல வச்சுருக்கேன்னு சொல்லிடுறேன். ஆல்டர் காக்னைட் வச்சுருக்கேன். ஸோ இது ஒரு பேலன்ஸ் டைப் அண்ட் அன்பேலன்ஸ் ஸ்டாமினா அட்டாக். இதுக்கு ஒரு 4 மோடு இருக்குது. லெஜண்ட், ஸ்ப்ரைசன். ஸோ ரெட் ஐயோடது பேலன்ஸ் டைப் டிரைவரும் கொடுத்துருப்பாங்க. ஆனால் பட் பர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸில் ரொம்ப கோளாறு. ஜெனிசஸ் வேல்ட்ரியாக். இதுக்கு வந்து ஒரு ரீபூட்டை சேர்ந்த ஒரு டிரைவர் வேறு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஜென்லேருந்து விக்ட்ரி வேல்ட்ரியாக் நம்ம சாமுராய் எடிஷன். இதோட அட்டாக்ஸ் ஜம்முன்னு இருக்கும், ஆனால் பட் சுத்தமாக ஸ்டாமினா கிடையாது. நம்ம லாஸ் லூயினார். ஸோ பேரில் மட்டும் இல்லை, உண்மையிலேயே ஒரு தொலைஞ்சு போன ஒருத்தர் தான். எனக்கு தெரிஞ்சு ஸ்டாமினாக்கும் கவுண்டர் அட்டாக்குக்கும் அண்ட் பஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் 3க்குமே இந்த பேயோட லேயர் கரெக்டாக இருக்கும். ஆனால் பட் ஸ்டாமினா கொஞ்சம் இதாக தான் இருக்கும். லாஸ் லூயினார் உண்மையிலே வந்துட்டு ட்ராகனை வச்சுருக்க ஒரு பங்கமான பே. எனக்கு ட்ராகன்ஸ்னாலே கொஞ்சம் பிடிக்கும். ஸோ லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ப்ரைசன். அதுவும் க்ரீன் வேரியண்ட். ஸோ இது ஒரு சாதாரணமான ஆள்லாம் கிடையாது, சம்பவம் பண்ணுறவர். அண்ட் இதோட டிரைவரோட ஸ்டாமினா அப்படின்ற பட்சத்தில் ரொம்ப நல்லாவே நிற்கும். ஆனால் பஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் இதோட லேயருக்கு சுத்தமாக கிடையாது. லெஜண்ட்ஸ் ப்ரைஸ்லேருந்து ஆரம்பிக்க போகிறாங்க காம்போவுக்கு. எனக்கு வந்து இதோட லேயர் மட்டும்தான் வேணும். ஸோ மற்ற பார்ட்ஸ்லாம் எனக்கு தேவை கிடையாது, லேயர் மட்டும் தான் எடுத்திருக்கேன். அண்டு இது ரைட்லேயே இருக்கட்டும். லெஃப்ட்டில் சுத்தமாக பஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் சுத்தமாக கிடையாது, சுத்த பத்தம். ஸோ இதோட லேயர் எடுத்துக்கலாம். ஸ்ப்ரைசன் இதோட ஃபர்ஸ்ட்டு வெர்ஷனோட டிஸ்க்கு மட்டும் எனக்கு வேணும். ஸோ இதோட டிஸ்க்கை நான் எடுத்துக்கிறேன். அண்ட் இந்த 2 பேலேருந்து ஒரு பேயோட டிரைவர் எனக்கு வேணும். கனெக்டை எடுத்துக்கிட்டோம்னா ஸ்டாமினாவும் இருக்குது, அட்டாக்கும் இருக்குது. எனக்கு இதோட டிரைவர் பக்காவாக இருக்கும். இப்போது இந்த 3 பார்ட்டை வச்சு தான் நம்ம இன்றைக்கி பேட்டில் பண்ண போகிறோம். 2 மோடு இருக்குது. ஒன்று ஸ்டாமினா மோடு. இதோட இந்த ஒரு டிப்பு வந்து இந்த மாதிரி மேலே இருந்தால் இது ஸ்டாமினா மோட். ஒருவேளை அது அப்படி கீழே போயிட்டுனா இப்போ இது அட்டாக் மோடில் இருக்குது. அதில் நான் கண்டுபிடிச்ச ஒரு விஷயம், இந்த நக்கிள் டிஸ்க்குக்கும் இந்த லேயருக்கும் உண்டான ஒரு பாண்டுன்னு சொல்லலாம். எடுத்து இதை வச்சு நீங்கள் வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு வரும்போது இந்த டிஸ்க்கு கீழே விழாது. கேட்கலாம், ப்ரோ இதெல்லாம் ஒரு இதுன்னு நீங்கள் வந்துட்டு சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஆனால் பட் சம்பவமே இங்கே தான் இருக்குது. இந்த மாதிரி இது நடக்கிறதுனால பஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். பஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ப்ளஸ். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதோட அட்டாக் டைப் டிரைவர் போடுறதுனால இதோட அட்டாக்ஸ் இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். டேமேஜ் ப்ளஸ். ஸோ ஸ்ப்ரைசனுக்கு ஆல்ரெடி பேலன்ஸ் டைப்புன்றால ஸ்டாமினா கொஞ்சம் இருக்கும். ஸ்டாமினா ப்ளஸ். ஸோ இப்போ இது ஒரு பர்ஃபெக்ட் பேவாக மாறிட்டு. ஸோ இதோட பேர் என்ன வைக்கலான்னா, பேசாமல் சூப்பர் ஸ்ப்ரைசன் வச்சிடலான் இருக்கேன். பஸ்ட்டு ஸ்ப்ரைசன் இருக்குது, சூப்பர் ஸ்ப்ரைசன் எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதான் சூப்பர் ஸ்ப்ரைசன். பேட்டில் பண்ணி பார்த்தா தானே தெரியும் இது பெஸ்ட்டாக இல்லைனா வேர்ஸ்ட்டானு. பேட்டில் ஆரம்பிப்போம். ஸோ ஸ்டேடியம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ முதல்ல டெஸ்ட் லான்ச் பண்ணி பார்த்துருவோம். ஸோ அட்டாக் அப்படி தான், அட்டாக்லேயே தான் வச்சுருக்கேன், வேறு எதுவும் மாற்றலை. சீரியஸாகவே பவர் நல்லா தான் வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ பவருக்கு எந்த விதமான ஒரு பிரச்சனையுமே கிடையாது. அட்டாக் சூப்பராக வந்துக்கிட்டு இருக்குது. பேட்டரியில் தான் ஃபுல் திறமையும் பார்க்க முடியும். ஸோ கடைசியில் ஸ்டாண்டிங் பொசிஷன் கொடுத்துருக்கான். நான் அது வீடியோ எடுக்க மறந்துட்டேன், என்னன்னு தெரில. இந்த வீடியோ வேறு நடுவில் ஆஃப் ஆகிட்டு, கேமரா ஒழுங்காக வாட வேலை செய்கிற நீ நடுவில் ஆஃப் ஆகிட்டா. ஆனால் பட் ஸ்டாண்டிங் பொசிஷனில் நின்றுட்டுருக்கான். ஸோ ஜம்முன்னு வந்துட்டு ஒரு ஸ்டாண்டிங் பொசிஷன் கொடுத்துட்ருக்கான். ஸ்டாமினாவில் போட்டு பார்ப்பேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு அட்டாக் டைப் டிரைவருக்கு ஸ்டாமினா இருக்குதுன்றது ரொம்ப டவுட்டு. பட் செக் பண்ணி பார்த்துருவோம். பரவாயில்ல கைஸ், காற்று பீச்சிக்கிட்டு அடிக்கி. நல்லா வந்துட்டு காற்று நல்லாவே வருது, காற்று பீச்சிக்கிட்டு அடிக்கி. பட் ஸ்டாமினா ரொம்ப இருக்காது எனக்கு தெரிஞ்சு. பேவை வச்சு சண்டை போட்டுருவோம். அதுக்கு யாரெல்லாம் இறக்க போகிறோன்னா, ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணணும்னு நினைக்காதீங்க. பேட்டில் கொஞ்சமாக அதை என்ஜாய் பண்ண ட்ரை பண்ணுங்கள், ஓகேவா? ஜெனிசஸ் வேல்ட்ரியாக், லாஸ் லூயினார், விக்ட்ரி வேல்ட்ரியாக், பர்ஸ்டர் எக்ஸ்கேலிபர், பிளடி லூயினார், ப்ரைசன் ரெக்வயம்,
இவங்க கூட தான் இன்றைக்கி பேட்டில் பண்ண போகிறோம். இங்கே இருக்க ஒவ்வொருத்தனும் சாதாரண ஆள் மட்டும் நினச்சி பார்க்காதீங்க. மற்ற பேவை பர்ஸ் பண்ணுறதுல ஃபஸ்ட்டு இடத்துல இருப்பாங்க. பேட்டில் ஆரம்பிச்சிருவோம். ஸோ விக்ட்ரிட்டேருந்தே ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸ்டாமினா மோடில் போட்டிருக்கேன். ஸோ ஸ்டாமினாவில் போட்டு ஏறா உடச்சு விட்றாதடா. ஸோ டிஸ்க்கு சென்டருக்கு தான் வந்திருக்கு. சென்டருக்கு கூட வரல, ஜஸ்ட் 2 கிளிக் தான் இருக்குது. இதான் அதோட பர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ். ஓகேவா, போட்ட பேட்டரிலே வந்துட்டு லேயர் செதறிட்டு, நல்ல வேலை லேயருக்கு எந்த டேமேஜும் இல்லை. ஸ்டாமினா மோடு உண்மையிலே ஜம்முன்னு இருக்குது கைஸ். நான் ஸ்டாமினா போட்டு தான் பேட்டில் பண்ணேன். தேடி சொல்லி அடி. ஓ வேல்ட்ரியாக் பவரை இழந்துட்டான். என்ன ஆகுன்னு தெரில, பார்ப்போம். ஓ அந்த ஒரு அடியாக இருந்தாலும் சூப்பராக விழுந்துச்சு. ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸ்டாமினா பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. ஜெனிசஸ் வேல்ட்ரியாக் பர்ஸ் பண்ணுறானா இல்லையா பார்த்துருமா. சூப்பர் ஸ்ப்ரைசனா இல்லை இந்த ஜெனிசஸ் வேல்ட்ரியாக்கா, இந்த வெட்டு புலியா இல்லை இந்த செத்த இல்லையா பார்த்துருவோம். சூப்பர் ஸ்ப்ரைசன் உன்னோட பவரை காட்டு. இன்னும் பெருசா ரீபூட். ஓ ஓ ஓ ஃபைனல் பாஸ்ட்டு. ஃபைனல் பாஸ்ட் ஆரா ஃபார்மிங் ஸ்ப்ரைசன்ரா நீ. லேயர் எங்கே இருக்குன்னு தெரியுமா? லேயர் இங்கே இருக்குது. ஓகேவா, லேயர் செதறிட்டு லேயர் மட்டும் வெளியே போயிட்டு ஆரா ஃபார்மிங் ஸ்ப்ரைசன். நான் அட்டாக் கூட இன்னும் மாற்றலை, ஸ்டாமினாலே பங்கம் பண்ணுறான். நான் இப்போ அட்டாக்குக்கு மாற்ற போகிறேன். கச்சக். ஓ ரிங்குட். சூப்பர் ஸ்ப்ரைசன். என்னடா ரவுண்டு போடுற? சூப்பர் ஸ்ப்ரைசன், சூப்பர் வெப். அட போங்கடா, அட்டாக்கே நடக்கலை. சரி அவ்வளோதான் கைஸ். அட்டாக்லேயும் சரி டிஃபென்ஸ்லேயும் சரி எதுனாலும் சூப்பர் ஸ்ப்ரைசன் தான். சட்டூம். இவன் முக்கால்வாசி இவன் பர்ஸ்ட் ஆக மாட்டான், ஆனால் ஒரு சில நேரத்தில் இவனுமே பர்ஸ்ட் ஆவான். மோடு ஓ அவ்வளோதான். இந்த வாட்டி ஒரே அட்டாக்லாம் திரும்பி சூப்பர் லெஜண்ட் ஸ்ப்ரைசன் கிட்ட வேலைக்கு ஆகாது. ஒரு தாட்டி தான். ஓ ஓ ஃபைனல் பாஸ் கிடைக்கல. சூப்பர் லெஜண்ட் ஸ்ப்ரைசன் பாஸ் பண்ணு. சென்டருக்கு வந்துட்டான். ஓ அந்த அட்டாக் சரியான அட்டாக். ஃபைனல் பாஸ் கிடைக்குமா? ஃபைனல் பாஸ்ட் திரும்ப ஃபைனல் பாஸ்ட். என்னடா நடக்குதுங்க? ஆமா சிங்கிள் கிளிக்கா? என்னடா நடக்குதுங்க கைஸ்? யாயோ கைஸ், நான் பேட்டில் நினச்சி பார்க்காத அளவுக்கு பேட்டில் போயிட்டு இருக்கு. சட்டு முன்னாடி தான் ஆரம்பிச்சிருவான். ஓ ஓ ஓ பாஸ்ட் கைஸ், நான் என் லான்ச்சரை முழுசாக கூட இழுக்கல, இவ்வளோ தான் இழுத்து விட்டேன். பர்ஸ்டா பொசிஷனா கைஸ், ஸ்டாண்டிங் பொசிஷன் கொடுத்து வச்சுருக்காங்க இவங்க. டிரைவர் இங்கே இருக்குது. ஸோ கைஸ் பார்ட் 1 இதோட முடியுது. ஸோ இதுக்கு பார்ட் 2 தனியாக வரும். அதை நான் அடுத்த வர வீடியோவில் போடுறேன். டாட்டா.